அரசியல் லாபத்துக்காக நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டிய மோடி அதற்கு சிறந்த உதாரணம் தெலுங்கானா பிரச்சினைதான் என்றார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு ஞாயிறன்று நரேந்திர மோடி வருகை தந்தார். ஹமீர்பூர் நகரில் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸை போல வெற்று வாக்குறுதிகளுடன் தான் இங்கு வரவில்லை என்று பேச்சை துவங்கிய மோடி நாட்டில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதையே இலட்சியமாக கொண்டிருப்பதாக கூறினார். 100 நாட்களில் விலைவாசியை குறைப்பதாக 2009ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த காங்கிரசார் விலைவாசியை குறைத்தார்களா என்று ஆவேசத்துடன் கேட்ட மோடி, விலைவாசி ஊழல் பிரச்சினைகளால் பொதுமக்கள் தினம் தினம் செத்து மடிவதாகவும் ஏழை மக்களின் துயரங்களை காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அலட்சியம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த போது காங்கிரஸ் செய்ய முடியாததை தாங்கள் 60 மாதங்களில் செய்து முடிப்போம் என்று சூளுரைத்த மோடி, அடுத்து டெல்லியில் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி அமைவது நிச்சயம் என்றும் அப்போது நாட்டின் வளர்ச்சி மட்டுமே அரசின் செயல் திட்டமாக இருக்கும் என்றும் கூறினார். ये पक्का है एनडीए की सरकार बनने वाली है और एनडीए की सरकार आज बनने वाली है तो एनडीए का मूल नाम है नेशनल डेमोक्रेटिक अलायंस. हमारा एजेंडा है नेशनल डेवलपमेंट अलायंस. அரசியல் ஆதாயத்துக்காக ஜாதி இனத்தின் அடிப்படையில் நாட்டை பிரித்தாளும் கொள்கையை காங்கிரஸ் கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டிய மோடி அதற்கு தெலுங்கானா தனிமாநில பிரச்சினையே சிறந்த உதாரணம் என்றார். காங்கிரஸ் விதைத்த விஷவிதை என்றும் தெலுங்கானா மற்றும் சீமாந்திர மக்கள் இன்று ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதற்கும் காங்கிரஸ் தான் காரணம் எனவும் மோடி சாடினார். வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி அளித்த மோடி, ஊழல்வாதிகளிடம் இருந்து நாடு விடுபட்டால்தான் ஊழலில் இருந்து மக்கள் விடுபட முடியும் என்று கூறி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நடந்த ஊழல்களையும் பட்டியலிட்டார்.